கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கரூர் அஸ்வமணி மேகலையின் அன்பான வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1/1/2026 ஆங்கில புத்தாண்டின் கிரக பாதாச்சாரங்கள். எப்போவுமே ஆங்கில வருஷம் பிறக்கும்போது அது கன்னியா லக்னம் தான் வரும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஏன்னா 31 டிசம்பருக்கு மிட் நைட்டு 1ஆம் தேதிக்கு அதிகாலை அது புது வருடம்னு சொல்கிறோம். அது கன்னியா லக்னத்தில் தான் பிறக்கும். இந்த கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டம் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் மாந்தி பகவானும், 4 என்று சொல்லக்கூடிய தனுசில் புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாயும், 6 என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகு பகவானும், 7ஆம் இடத்தில் சனி பகவானும், 9ஆம் இடத்தில் சந்திர பகவானும், 9ஆம் ரிஷபத்தில் சந்திர பகவானும், 10 என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவானும், 12 என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கேந்திராதிபத்தியம் என்ற ஒரு தன்மை வந்து விட்டது. 4 கார்னர்லேயும் 4 கிரகங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த மாதிரி அமைப்பு கொண்டு பிறந்த இந்த வருடம் குருவின் ஆதிக்கத்தில் பிறக்கிறது. அதுவும் உண்மை. ஏன்னா 1/1/2026 அப்படிங்கிறது டோட்டல் கூட்டினா 12 வரும். 12ங்கிறது அதே 1 சிங்கிள் ஆக்கினா 3 வரும். 3ங்கிறது குருவின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு வருடம். இந்த குருவின் ஆதிக்கம் நிறைந்த இந்த வருடத்தில் குரு கிட்டத்தட்ட 4 தடவை மாறார். மிதனத்தை கடகத்துக்கு போகிற, கடந்த சிம்மத்துக்கு போகிற, சிம்மத்துக்கு மறுபடியும் கடகத்துக்கு போகிறார். இந்த தன்மையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த நிலையத்திற்கு கரூர் ஆஸ்ட்ரோ திருமதி மணிமேகலை அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம். இப்போ குரு பயிற்சி பலன் சம்பந்தமா ஒவ்வொரு ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. மீன ராசி நேயர்களே, ஜோதிடத்தில் ஜாதகத்தின் 12ஆம் இடம் மீனம். அந்த ராசியில் ஜென்மச்சனியாக சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதிசாரமாக ஆட்டம் போட குரு பகவானும் தயாராக இருக்கிறார். இந்த 1/1/2026 குரு பகவானின் அதிசார ஆட்டங்களை பற்றி மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன பாதகமான சூழ்நிலை நடக்கும் எச்சரிக்கை விடுவதற்கும், நல்லதை நடத்தி அதை ஆசீர்வதிப்பதற்கும் நம்மோடு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். நன்றிம்மா. நன்றிங்க. சொல்லுங்கள். வணக்கங்கய்யா. இப்போது மீனராசி நேயர்களுக்கு இந்த அதிசார ஓட்ட பலன் 2026 அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, சுகஸ்தானம்ங்கிற இடத்துல குரு இப்போ வர்றார், வருஷப்பிறப்பில் வந்தாருன்னா 6 மாத காலம், அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு. அப்போது 4ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது தொழில் ரீதியாக சம்பாதிக்கிற பணங்களில் வீடு வாசல் குடும்பஸ்தானங்களுக்கு செலவு பண்ணுற அமைப்பெல்லாம் அதிகமாக உண்டு. பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான விஷயங்களுக்கு போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ராசியிலேயே சனி உட்கார்ந்து மன வேதனைகளை வெளியில் சொன்னால் பங்கமாகும்னு நினச்சி மனசுக்குள்ளேயே போட்டு உழட்டிகிட்டு இருக்கிற மீனராசி, அதை சொல்லுவாங்க தண்ணீரை மீன் அழுதா கரையில் துடைப்பதுக்கு நாதி இல்லைம்பாங்க. அந்த மாதிரி மீனராசிக்காரங்க அழுதாங்கன்னா வெளியில் யாருக்குமே தெரியாதுங்கிறது தான் அங்கே இருக்கிற உண்மையான ஒரு கோட்பாடு, அந்த ராசியினுடைய கோட்பாடு. அந்த அடிப்படையில் 10ஆவதுக்கு 12ல் வேற ராகு இருக்கார். ஜென்மச்சனி சனி தலை மேலே உட்கார்ந்துருந்தாலும் கூட 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு அதை விட பல உலட்டல்களையும் பலவிதமான விரயங்களையும் அள்ளி தெளிச்சிக்கிட்டு இருப்பார். அதோடு சேர்ந்து குதூகலமாக குடும்ப விசேஷங்கள் சுப விசேஷங்கள் எல்லாம் 6ஆவது மாதத்துக்கு மேலே அது ஒரு புது கொண்டாட்டமாக புது செலவாக அது உறவுகளோடு போயிட்டு இருக்குங்கிறதுல மாற்று கருத்தில் இந்த இடத்துல. அது மட்டுமல்ல, 6ஆம் இடத்துல இருக்கிற கேது நமக்கு இவ்வளோ கடன் செலவாகுது, போகுது, வருது, கடன் வருது, ஆனால் வரவுங்கிற இடம் மட்டும் எங்கே இருக்குதுன்னே தெரியலையேங்கிற மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கிற கேது பல தடைகளையும் அந்த இடத்துல கொடுத்துட்ருப்பார். அதையும் மீறி தொழில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த வருடம் பிறக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மொத்தத்துக்கு 7 கிரகங்களினுடைய பலங்கள் 10ஆம் இடத்துக்கு இருக்குது. அதனால் ஜீவனம் சிறப்பாக இருக்கும், ஜீவனமும் சிறப்பாக இருக்கும். ஆனால் மன உலட்டல்களும் செலவும் அதற்கு ஈக்குவலாக வருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ ஏதாவது வீடு இது ஆரம்பிச்சு விட்டு ஒரு சுப விசேஷங்கள் ஏதாவது ஆரம்பிச்சு விட்டு அதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு உங்கள் மனசை ஹாப்பியாக வச்சுக்கிட்டிங்கனாலே இந்த வருடம் சிறப்பாக நவுத்தலாங்கிறதுல தான் என்னோட கருத்தாக இருக்குங்க ஐயா. உங்களுடைய கருத்து? அதாவது பொதுவாகவே 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் சொல்கிறோம், கர்மஸ்தானம்னு சொல்கிறோம்.
அந்த தொழில் ஸ்தானத்தையும் கர்மஸ்தானத்தையும் கர்மாதிகாரி சனி பகவானுடைய பார்வை வேற இருக்குது. இப்போ வந்து ஒரு ராசியில் பல கிரகங்கள் இருந்தால் பலதரப்பட்ட தொழிலை செய்வான்னு நினச்சா அதோட பைத்தியக்காரத்தனம் வேறு எதுவும் கிடையாது. எதுலேயுமே ஒரு திறத்தன்மை இருக்காது. சுக்கிரன் ஒன்று சொல்லுவான், சூரியன் ஒன்று சொல்லுவான், செவ்வாய் ஒன்று செய்யும், புதன் ஒன்று சொல்லும், கேட்கும். அப்போ எந்த காரகத்துவ தொழிலை நீங்கள் செய்வீர்கள்? புதன் சுக்கிரன் காம்பினேஷன் ஓகே, சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் ஓகே, இது ஒன்றுக்கு ஒன்று டஃப் ஃபைட்டாக இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால், 10ஆம் இடத்துல வந்து 4 கிரகங்கள் இருப்பதால் ஒரு வேலையில் ஸ்திரத்தன்மையான அவங்களால இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது செய்யும்போது அது நல்லதாக தெரியும், அது செய்யும்போது இது நல்லதாக தெரியும். ரெண்டையும் எதை செய்யணும்னு தெரியாமல் திணறக்கூடிய ஒரு தன்மையை 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் உங்களுக்கு மனக்குழப்பத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். அப்போ இந்த குரு பகவான் 1/6/2026 1/1/2026 1/6 உங்கள் ராசியை பார்க்குறக்கு மனம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வரும். ஆனால் 1/6/2026 30/10/2026 வரைக்கும் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சென்று உங்களுடைய ராசியை பார்ப்பது உடல் ஆரோக்கியம் சீர்படும், சற்று சிந்தித்து செயலாற்றும் தன்மை கொடுக்கும். இப்போதைக்கு அர்த்தாஷ்டம குரு, ஏற்கனவே அஷ்டமத்து குரு பற்றி நிறைய நம்ம பேசிட்டோம். அந்த அஷ்டமத்து குரு நடக்கக்கூடிய விஷயங்களில் பாதி விஷயத்தை வந்து அர்த்தாஷ்டம குருவும் கண்டிப்பாக செய்வான். ஆக ஏற்கனவே ஒரு பக்கம் ஜென்மச்சனி, உங்களுடைய குருவோடைய ஒரு பாதிப்பு, நம்ம ராசியாதிபதி தானே குரு நினைக்கலாம், அதெல்லாம் நடக்காது. அவங்கள்ட்ட வந்து குருவை பொறுத்த வரைக்கும் நான் எனதுங்கிறது யார்ட்டையும் கிடையாது. அதனால தான் குரு இருக்க கெடுக்கும்னு சொன்னாங்க. அப்போ இந்த குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது அர்த்தாஷ்டம குருவாக உட்கார்ந்து கொண்டு இப்போ உங்களுக்கு வந்து இல்லாத கஷ்டங்களை கொடுப்பான், தேவைப்பட்ட கடனை வாங்க வைப்பான், ஒரு ஆடம்பர செலவை செய்ய வைப்பாப்புல. அப்போ இதில் நீங்கள் சிக்காமல் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்ச மாதிரி தான். அந்த குரு வந்து மறுபடியும் வந்து 30/10/2026 24/1/2027 வரைக்குமே அவர் இந்த சிம்மராசிக்கு போயிடுறாரு. சிம்மராசிக்கு போகும்போது உங்களுக்கு வந்து வலுக்கட்டாயமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் நிறைய வர சந்தர்ப்பங்கள் இருக்குது. கடன் வாங்கி மாத்திரம் எந்த வேலையும் செய்யாதீங்க. 4 இட்லி சாப்பிட்றீங்களா, 2 இட்லி சாப்பிடுங்க போகும், 2 தண்ணியை சேர்த்து குடிச்சுக்கோங்க. இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழ முயற்சி பண்ணுங்கள். ஆடம்பரத்துக்காக என்னால் சம்பாதிச்சு கொடுக்க முடிஞ்சோன்னு நீங்கள் ஒரு ஆடம்பர வேலை செஞ்சீங்கன்னா அந்த ஆடம்பர வேலையை ஆரம்பிப்பீங்க, அங்கே வேலை போயிடும், வேலையில் பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி பல ஒரு பன்முகத்தன்மைகளை வந்து உங்களுக்கு இந்த அதிசார குரு கண்டிப்பாக கொடுப்பதற்கு சாத்தியங்கள் இருக்கணும். ஆக ஜென்மச்சனி, அர்த்தாஷ்டம குரு இது ரெண்டுமே உங்களுக்கு 1/6/2026 வரைக்கும் சற்று பாதிப்புகளைத்தான் கண்டிப்பாக கொடுக்கும். எச்சரிக்கையோடு செயல்படுவது சிலது தாழ சேர்ந்தது. காற்று ராசியில் வந்து இப்போ குரு பகவான் இருக்கிறது கேந்திராதிபத்திய தோஷன்ற ஒரு விஷயம். ராசிக்கு ராசியாதிபதி தொழில்ஸ்தானாதிபதி கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று 6ஆவது மாதம் வரைக்கும் இருக்கிறதுனால இந்த ஃபேன் மாற்றுறது, நீங்கள் வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் பொருள் எல்லாம் கூட மாத்திர தன்மை வரும். மாத்திர தன்மைங்கிறதே ஃபால்ட் ஆகிற தன்மையும் உண்டு அல்லவா. அப்போது 4ஆம் இடத்துல அந்த குரு போய் ஐயா சொன்ன மாதிரி குரு உட்கார்ந்த இடத்தை பால் பண்ணுங்கிற மாதிரி ஃபேன்லேருந்து, டிவியிலேருந்து, ஃப்ரிட்ஜிலேருந்து, ஏசியிலேருந்து இது எல்லாமே அந்த இடத்துல ஃபால்ட் ஆகிற தன்மைங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும். அப்போ எல்லாமே மாற்றங்கள். கடகத்துக்கு வரும்போதே நீங்கள் வண்டி வாகனம் இல்லாதவங்க, சொத்து இல்லாதவங்களுக்குலாம் சொத்து அமைகிறதுக்கான வாய்ப்பு. மொத்தத்துக்கு செலவினுடைய கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்காது, அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்போ நீங்களாக அந்த செலவை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது, ஹாப்பியாக ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குதுங்கிறதுல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி மாற்றிக்கிட்டே போகணுங்கிறது தான் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது குருனால் தான் வருது அப்படிங்கிறது ரொம்ப இந்த அதிசார ஓட்டத்தினால ஏற்படக்கூடிய விளைவாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இதற்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்தாங்க ஐயா, இந்த மீனராசிக்காரர்கள் வந்து காமதேனு வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். பசுமாட்டுக்கு உணவளிப்பது, அதுவும் கண்டுடன் கூடிய தாய் பசுவிற்கு உணவளிப்பது அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக செய்யும். இல்லை வீட்டிலே பசுமாடு இருக்குன்னா அதை நல்லா சுத்தம் பண்ணி குளிப்பாட்டி அதுக்கு வந்து சாணங்களெல்லாம் அள்ளி போட்டு வச்சு அதை நீட்டாக வச்சுட்ருங்க. அற்புதம். காமதேனுங்கிறது கேட்ட வரம் தரக்கூடிய ஒரு தேவலோக பசு. அப்போ அந்த தேவலோக பசுவை நீங்கள் வணங்கினால் அனைத்து வகையான நற்பலன்களும் கண்டிப்பாக நடக்கும். அந்த காமதேனு உங்கள் தோஷங்களை பூரா தீர்த்து ஒரு உன்னத தன்மைக்கு உங்களை கொண்டு சென்று விடும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமே இவங்களுக்கு பாக்கியமாக வருங்க ஐயா. அதனால் பார்த்தீங்கன்னா
இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான 9ஆம் இடத்துல மாந்தி வேறு இருக்குது இல்லையா, அதனால் துப்புரவு பணியாளர்களுக்கான உணவு, உடை, அது பொருளாதார ஹெல்ப்பு இதெல்லாமே பண்ணாலும் அது ரொம்ப ஒரு, ஏன்னா 12ஆம் இடத்துல வேறு ராகு வேறு இருக்கிறார் இல்லையா, அது அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணும்போது அது சந்தோஷப்படும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உண்டு. ஐயா சொன்ன மாதிரி அபிஷேக ஆராதனைகள், எந்த சாமியாக இருந்தாலும் அபிஷேக ஆராதனைகள் பண்ணுவது, ஏன்னா காமதேனு அது, அதாவது வற்ற குறையாத ஒரு அமைப்பு. அதனால் அது நீங்கள் அதை வாரி கொடுத்துட்டு வழங்கிட்டு இருக்கும் பொழுதே அது உங்களுக்கு தேவையான பொருளாதார மேன்மையை கொடுக்குங்கிறதும், அர்த்தநாதீஸ்வரருடைய வழிபாடுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்குங்கிறதும் இந்த ராசிக்கு உண்டான பலன். முடிச்சுக்கலாமா ஐயா? மிக்க நன்றி எல்லோருக்கும். இந்த 12 ராசிக்கு உண்டான அதிசார ஓட்டத்துக்கு உண்டான குரு பகவானுடைய பயிற்சி பற்றியும் மற்ற கிரக அமைப்பு பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கு விளக்கமாக அழகாக 12 ராசிக்கும் ஐயாவும் நானும் எங்களுடைய அனுபவ ரீதியாக எதெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் அனுமதித்திருக்கிறதோ அத்தனையும் மறைக்காமல் வாரி வழங்கியிருக்கோம். கேட்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் எல்லாமும் நிறைவாக கிடைக்க பிரபஞ்சத்தையும் நவக்கோள்களையும் வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அருமை. அதாவது எந்த ஒரு இதுவுமே நமக்கு ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தும் போது அதில் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன, அதுக்கு எல்லா வழியும் நாங்களும் சொல்லியிருக்கோம். பாதிப்பு வரும்னு சொல்லியிருக்கோம், அந்த பாதிப்பு தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால் இந்த மாதிரி பதிவுகளை கேட்டு விட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே, அந்த இறை வழிபாடை ஃபாலோ பண்ணாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். பாதிப்புங்கிறது இல்லாமல் உலகமே கிடையாது. ஆண்டவனே அந்த பூமியில் பிறந்தாலும் பாதிப்பில் சந்தித்து தான் வந்திருக்கான். சந்திக்க வராமல் பூமியில் மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்கும் எல்லா பாதிப்புகளும் உண்டு. அந்த பாதிப்பிலே மீறி சோதனைகளை சாதனைகளாக்கி செல்பவனே உத்தம புருஷனாக திகழ்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தன்மையில் இந்த குருபான் மட்டுமல்ல, அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு அனைத்து நலனும் தந்து சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று அன்றாடம் நான் தொழும் எல்லாமல்ல ஈசனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.